நம்ம அஜித் சார் இப்போது ஏகே அல்லது அஜித் குமார் அப்படின்னு அழைக்கிறோம். கடவுளே அஜித்தே அப்படின்னு ரசிகர்கள் அழைத்த நிலையில கடவுளே என்று அழைக்க வேண்டாம் அப்படின்னு அஜித் அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தாரு. இதே போல கமலஹாசன் அவர்களுமே தன்னை உலகநாயகன் என்று அழைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில தான் தற்போது நயன்தாராவுமே தன்னை லேடி சூப்பர் ஸ்டார் என்று அழைக்க வேண்டாம் அப்படின்னு அறிக்கை வெளியிட்டு வேண்டுகோளுமே விடுத்திருக்காங்க. ஏன் அப்படி வேண்டாம்னு சொல்றாங்க அப்படின்றதற்கு விளக்கத்தையுமே கொடுத்திருக்காங்க. தென்னிந்திய சினிமாவில நம்பர் 1 நடிகையாக வலம் வரும் நயன்தாராவை லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அழைப்பது வழக்கமா? இனிமேல் தன்னை நயன்தாரா என்று அழைத்தாலே போதும், லேடி சூப்பர் ஸ்டார் என அழைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக அவங்க வெளியிட்டுள்ள அறிக்கையில கூறியிருப்பதாவது, ஒரு நடிகையாக வெற்றி மற்றும் மகிழ்ச்சி. இந்த பாதைக்கான அனைத்து ஆதாரங்களுக்குமே நன்றி. என்னுடைய வாழ்க்கை சிறந்த புத்தகமாக இருந்திருக்கு. என்னுடைய வெற்றியில உங்களுடைய பங்கு ரொம்பவே முக்கியமானது. என்ன உங்களுடைய தோல்ல சாய்த்து பாராட்டியதோடு இக்கட்டான சூழ்நிலையிலுமே என்ன நீங்க தூக்கி நிறுத்தவுமே பண்ணிருக்கீங்க. என்ன லேடி சூப்பர் ஸ்டார் என்று அழைத்து வந்தீங்க. உங்களுடைய அன்பு மற்றும் ஆதரவின் மூலம் கிடைத்த இந்த பட்டத்திற்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். இனி வரும் காலங்கள்ல என்ன நயன்தாரா என்று அழைத்தால் போதும். ஒரு நடிகைக்கு பட்டமும் விருதுகளுமே முக்கியம்தான். அப்படி இருந்தாலும் கூட என்னுடைய பெயர் தான் எனக்கு எப்போதுமே நெருக்கமான ஒன்று. எப்போதுமே உங்களுக்காக மகிழ்ச்சியில என்னுடைய கடின உழைப்பு இருக்கும். சோ நம்ம இணைப்பது சினிமா தான். அதனை நாம் அனைவருமே சேர்த்து கொண்டாடி கொண்டே இருப்போம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்காங்க. சோ அதாவது இவங்களை இனிமேல் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு கூப்பிடக்கூடாதான், நயன்தாரா அப்படின்னு கூட்டா போதும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சோ இப்படி தமிழ் சினிமாவில எந்த ஒரு பட்டமுமே வேண்டாம், என்னுடைய பெயரை சொல்லி அழைத்தாலே போதும் அப்படின்னு முதலாக அறிவித்தது நம்ம அஜித் குமார் அவர்கள் தான் அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. இது போன்ற அஜித் சாரை பற்றி வெளியாகிற அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் டாக்கீஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.